ஹாய் டியர், டுடே நம்ம வந்துட்டு டேவ் பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சடன் மேரேஜ் வித் யோர் கோல்டு ப்ரொஃபஸர் டைம் அம்மா. ஓகேவா? அப்பாடி பெரிய டீட்டெயில். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் டியர். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு அப்படி வீட்டில் பயங்கரமாக நின்று கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மாண்ணா வயன் சொல்கிறது கேளு. என்ன நீ இவ்வளோ விஷயம் பண்ணதுக்கப்புறமா இவ்வளோ அடம் பிடிக்கிற? உன் நல்லதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் நல்லதுக்குன்னு எனக்கு விருப்பம் இல்லாத எல்லாத்தையும் செய்கிறீங்க. ஒன்றாவது என்னை கேட்டு செய்கிறீங்களா? எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்கிறீங்க. பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டு ஹாப்பியாக இருன்னு சொன்னால் நான் எப்படி ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர ஜெயம் ரவி மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக கத்திட்ருக்கீங்க. உங்களோட அப்பாவுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப செல்ல பொண்ணு. ஆனால் அவராலே இப்போ எந்த முடிவும் எடுக்க முடியல இந்த விஷயத்தில். ஸோ அவரும் வயன் நாங்கள் நல்லதுக்கு தானே செய்வோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்பா நான் உங்ககிட்ட எதுவும் பேசலை, எப்பவுமே நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களும் எனக்கு கைவிட்டுட்டீங்கள்ல, நீங்களும் அம்மா கூட சேர்ந்துட்டீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பேசுகிறீங்க. உங்களோட அம்மாண்ணா இப்போ எதுக்கு முதல்ல கண்ணீர் வச்சிட்ருக்க? நாங்கள் அப்படின்னு உனக்கு கெட்டது பண்ணிடுவோம் நீ நினைக்கிற? நாங்கள் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாங்கிறது உன் மனசுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? உன் மனசுக்கும் புரியாது, மூளைக்கும் புரியாது. இப்போ நீ ஃபீல் பண்ண மாட்டேவோ ஏன்? ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அம்மா அப்பா சொன்னதை கேட்டுக்கலாம்னு நினச்சி வருத்தப்படுவேன். அதுக்கு தாண்டி சொல்கிறோம், தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறது கேளு. நீ கேட்டாலும் கேட்காட்டியும் நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு நான் அழுக வருது. அப்படியே அழுதுட்டு சோஃபாவில் அப்படியே பொத்துன்னு உட்காந்துக்கிறீங்க. அவ்வளோ அழுக வருது. ஸோ அப்படியே நீங்கள் உங்களோட கால் அப்படி நீ வந்துட்டு கட்டி பிடிச்ச மாதிரியே அழுதுட்ருக்கீங்க. அப்போது உங்களோட அம்மா உங்களோட ரூம்லேருந்து அப்படியே திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததா, தட் மீன்ஸ் அந்த பேக்கெல்லாம் இருக்கும். ஸோ நிறைய ட்ராலி பேக் இந்த மாதிரி கொண்டு வந்து ஹாலில் வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எச்சா அழுக வருது. ஓடி போய்ட்டு அப்பாவை ஹக் பண்ணிட்டு அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அப்பா வந்துட்டு வயன் புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கோவம் வந்துச்சு. இனிமேல் நான் உனக்கு பொண்ணு இல்லை, நீ எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் உட்காந்து அழுகுறீங்க. உங்களோட அம்மா எந்திரடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் மாட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும், எனக்கு என்ன தலையெழுத்தா? எனக்கு அவ்வளோதான், இன்னும் ஒரு 6-7 மாதம் போச்சுன்னா 18 வயசு வந்துடும். அதுக்கப்புறம் நான் அடல்ட்டு, நான் என்னோடய லைஃப்பில் எல்லா முடிவும் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக வருது. அதனால் அப்படியே அடக்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறீங்க. உங்களோட அம்மா 18 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 6-7 மாதம் இருக்குல்ல, அப்போது அது வரைக்கும் எங்கள் பேச்சு தான் கேட்கணும். இந்தா எந்திரி கிளம்பு அப்படிங்கிறாங்க. நீங்கள்ண்ணா மாட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி அழுதுட்டுருக்குறீங்க. ஒரு 10 நிமிஷம் தான் உங்களோட அம்மாவுக்கு ஒரு கால் வருது. அவங்க உடனே எஞ்சி வா ஏன் வெளியே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஆமாம்மா ப்ளீஸ்மா நீ எது சொன்னாலும் கேட்குற, இது மட்டும் வேணாமான்னு சொல்கிறீங்க. அவங்க வயன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா கிட்ட பேக்கெல்லாம் எடுத்துக்க சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு போயிட்டு வெளியே விடுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு கார் நிற்கிது. நீங்கண்ணா அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அம்மா எனக்கு வேறு வழி தெரியல, இதுதான் சரி, நான் உன் நல்லதுக்கு தான் செய்வேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காருக்குள்ளே கொண்டு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சிடுறாங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் உங்களையும் வழுக்க டைமாக பிடிச்சி காரில் ஏற்றி விட்டுட்டு அந்த கார் ஓட்டிகிட்டு வரவங்ககிட்ட பேசக்கூடல, முதல்ல காரை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. நீங்கன்னா கத்துடுறீங்க அம்மான்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்டில் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே சீட்டுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி அம்மா அப்பா நிற்கிறது தெரியும்ல. ஸோ அப்படி தான் தெரியுது எல்லாமே. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஒரு வில்லேஜில் தான் இருப்பீங்க. ஸோ அப்படி தான் அங்கே தான் இருக்கீங்க. வீடு காடு தோட்டம்னு சொல்லிட்டு கார் முன்னாடி போக மொத்த வியூவும் ஒரு மாதிரி ஜூம் அவுட்டில் தெரிஞ்சிட்ருக்கு. அவ்வளோ அழகாக வருது உங்களுக்கு அப்படியே. ஆனால் அவங்க முன்னாடி அந்த காரில் ஓட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே இந்த கார் இந்த பக்கம் நீங்கள் போயிருப்பீங்க. இந்த சைடு உங்களோட அம்மாவும் அப்பாவும் என்னடா அது ஏங்க நாங்கள் அப்படி என்னங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ பெருமூச்சே விடுறாங்க. அவங்களோட அப்பாவும் இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா விட வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தா நீங்கள் அழுதுட்டு போனது பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா இருக்குன்னு நினச்சா அதெல்லாம் எதுவும் கிடையாது. மேடம் வந்துட்டு 12th பாஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் ஃபெயில் ஆகிடணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் எந்த பாவி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல, உங்களை பாஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால உங்களை இப்போது காலேஜுக்கு சிட்டிக்கு அனுப்புகிறாங்க. அதுவும் யார் கூட? டே கூட. உங்களுக்கு டேனா ரொம்ப பயம். ஆக்சுவலாக அவர் உங்களோட தாய்மாமா, அம்மாவோட தம்பி தான்.
ஸோ ரொம்ப பயம் உங்களுக்கு. இப்போது அந்த காரில் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, ஸோ அதை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறதும் டே தான். அதனால தான் அப்படியே அழுகை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே டே அப்படி கண்ணாடியில் பார்க்குறாரு, நீங்கள் பின்னாடி திரும்பி அழுதுட்டு இருக்கிறத. அவருக்கு கோவமாக வருது, ஆனால் எதுவும் சொல்லலை. அப்படின்னா காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாரு. சீட் பெல்ட் போடுங்கிறாரு, நீங்கள் கண்டுக்கவே இல்லை. சடனாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு சடன் பிரேக் போடவும் அப்படி ஒரு மாதிரி ஊண்டுட்டு போயிட்டு முன்னாடி சீட்லேயே உட்காந்துடுறீங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரொம்ப அழுக வருது. இப்படியெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? நீ எல்லோரும் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தான் திட்டிக்கிறீங்க. மறுபடியும் சீட் பெல்ட் போடு அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருண்டதுக்கு அப்புறமா தான் புத்தி வந்து சீட் பெல்ட்டை போடுறீங்க. இப்போ உங்களோட அம்மா அந்த பக்கம் இருந்துட்டு, ஏங்க என் தம்பி கூட தானுங்க அனுப்புகிறேன், அவன் இருக்கிற தைரியத்தில் தானே அனுப்புகிறேன், இதுக்கு என்னமோ நான் கொலக்குத்தம் பண்ண மாதிரி, அவளை கொடுமை பண்ணுற மாதிரி, ஏதோ காசுக்கு விற்கிற மாதிரியெல்லாம் பண்ணுறா, இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு தான் சுத்தமாக விருப்பமே இல்லாமல் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்டலில் கூட இருந்துக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வேணாம், என் தம்பி அங்கே இருக்கான், அவன் தனியாக இருக்கான், அதனால் 2 பேரும் இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு அவருக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல கொஞ்சம் ஆசை தான். ஆனாலும் உங்களோட அப்பா வந்துட்டு என் பொண்ணு விருப்பம் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறது, படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்கு வச்சு உங்களை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஆனால் உங்களுக்கு டேனா ரொம்ப பயம். ஏன்னா அவர் ரொம்ப கோல்டாக இருப்பார், கொஞ்சம் கூட சிரிச்சே பேச மாட்டார். அப்போ ஏற்பட்ட கேரக்டர் அவர். அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா மூஞ்சி உடனே வச்சுக்கிட்டு கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உங்களோட அம்மா அப்பாவும் சரி இனிமேல் அவன் பார்த்துக்குவான், அவள் படிக்கட்டும் தான் நான் பண்ணுறேன், நான் என்னமோ பண்ண மாதிரி இப்படி பேசிட்டு போகிறாளே, யாராவது இப்போ பேசுறது கேட்டால் நான் ஒரு அம்மாவா, இல்லை நான் என் பொண்ணை கடத்துறேனா, இல்லை ஏதோ புள்ள பொழைச்சி புள்ள கடத்துற கும்பலா அப்படின்னு கூட நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே உள்ளே போகிறாங்க. உங்களோட அப்பாவும் இருந்தாலும் அவளுக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா நம்ம அனுப்பியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. உடனே உங்களோட அம்மா கடுப்பாயிடுச்சு. பிள்ளைய படிக்க வைக்காமல் வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இந்த காலத்தில் எல்லோரும் படித்த பொண்ணு தான் வேணும்னு கேட்பானுங்க, சரியா? அப்படியே அவளுக்கு கல்யாணமே பண்ணுற ஐடியா இல்லைன்னா கூட அவளுக்குன்னு ஒரு விஷயம் வேணும்னா அவள் சுயமாக அவளே அதை பார்த்துக்கணும். படிப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவா? கார வேலைக்கு போக முடியுமா? அவள் மற்றவங்களாவது கொஞ்சம் போல்டாக இருக்கிற பொண்ணாக இருந்தால் சரி எப்படியோ பொழைச்சி பண்ணுவிடலாம். உன் பொண்ணு சோம்பேறி சுடு சோம்பேறி, அவள் எந்த வேலைக்கு போக போகிறா? ஒழுங்காக படித்தாதான் கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் கரெக்டான வேலை கிடைக்கும், இல்லைன்னா கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்பா உள்ளே போயிடுவாங்க. ஸோ இப்படியே தான் டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. ஒரு இயர்லி ஈவினிங், ஓகேவா? ஸோ ரொம்ப ஈவினிங் கிடையாது, கொஞ்சம் மிடில் ஆஃப் த ஒரு 4 மணி அந்த மாதிரி டைம் தான் டே வந்து உங்களை கூப்பிட்டு போயிருப்பார். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். அவர் எதுவுமே பேசலை. இப்போ அம்மா கால் பண்ணுறாங்க, டேவோட ஃபோனுக்கு தான். சொல்லுக்கா அப்படிங்கிறாரு, ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்காரு. நீங்களும் கேட்குறீங்க, ஐ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போது என்னடா அழுகிறாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன அழுக அனுப்பிட்டு பாவமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்களோட அம்மா பிடிக்கவே பிடிக்காது, திட்டிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க டே வந்துட்டு இந்த மாதிரி இல்லை நல்லதாக உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லவும் திரும்ப உங்களோட அம்மா இல்லை அவள் நீ இருக்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்து உட்காந்துருப்பா, அவளுக்கு அழுகணும்னு தோணுனா கூட நீ இருக்கப்பா அழமாட்டா, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கடா சின்ன பொண்ணு, ரொம்பவே பாசமாக வளர்த்திட்டோம், ரொம்ப கஷ்டப்படுத்திடாத, அவளுக்கு படிக்க பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத, சும்மா பாஸ் ஆனானா போதும், ஓகேவா? அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நல்லா ஃபஸ்ட் மார்க் வாங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவள் பாஸ் மார்க் வாங்கினா போதும். இல்லை அது வாங்கவே முடியாட்டி பரவாயில்ல, அவள் அந்த கோர்ஸை முடிச்சுட்டு வந்தால் போதும், அரியர் வச்சாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவள் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் காலேஜ் படித்தா போதும், அப்போ தான் அவள் நிறையா தெரிஞ்சுக்குவா. இந்த வட்டிக்காட்டுக்குள்ளேயே கடந்தால் அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் உன் கூட அனுப்புகிறேன், அவளை கஷ்டம் மட்டும் படுத்திடாத, படிக்காட்டி கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. உடனே உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, என் அம்மாவுக்கு நிஜமே மேலே இவ்வளோ பாசமா, ஆனால் ஏன் என்கிட்ட மட்டும் காட்ட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க வீட்டில். பட் இப்போது அவங்களே அழுதுட்டு தான் பேசுகிறாங்க, அவங்களால முடியல நீங்கள் இல்லாமல் அங்கே இருக்க. ஸோ டே வந்துட்டு உன் பொண்ணு கூட அழுகலை, நீ எதுக்கு அழுகிற, வேங்க ஃபோனை கடுப்பேற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. நீங்கள்னா அப்படியே டேவும் முறைக்கிறீங்க. ஏன்னா அம்மா அழுதுருக்கிறப்போ ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமல் கட் பண்ணால் கடுப்பாகும்ல உங்களுக்கு. இப்போ எதுக்கு மாமா நீங்கள் கட் பண்ணீங்க, அம்மா அழுதுட்டு இருந்தாங்கல்ல, நான் பேசணும் அப்படின்னு சொல்லவும் எதுக்கு உன் அம்மா எச்சா அழுகிறதுக்கா,
அமைதியாக உட்காருவேன். கேட்டல்ல, அவள் படிக்காட்டி பரவாயில்ல, அவள் 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும், கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கஷ்டப்படுறா உன்னை அனுப்பிட்டு. நீ எதையும் புரிஞ்சுக்காம படிக்க மாட்டேன்னு எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்க வீட்டில். அந்த 12th நீ முடிக்கிறதுக்குள்ள அவள் எத்தனை தடவை என்கிட்ட அழுதுருப்பா தெரியுமான்னு அப்படியே கதையாக சொல்கிறாரு. நீங்கன்னா இவர் பேசுகிற ஒரு மாதிரி கோவட்டோனில் பேசுகிறாங்காட்டிக்கும் அதுக்கே பயமாக இருக்குது உங்களுக்கு. அப்படி ஒரு மாதிரி போன குட்டியாட்ட உட்காந்துட்டு வரீங்க. அப்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அம்மா லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க, அவள் படிக்காட்டி பரவாயில்ல, அவளை கஷ்டப்பட்டு படுத்திடாத, ஃபெயிலானா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் அவள் 4 விஷயம் தெரிஞ்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே தான் அது ஒரே விஷயம் மனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இங்கேருந்து கரெக்டாக டேயோட வீட்டுக்கு சிட்டிக்கு போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு அடுத்த நாள் மார்னிங் ஆகும். ஸோ அப்படியே லைட்டாக விடியுது. கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்துறாரு. அந்த டைமில் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்கிறப்ப என்ன தோணுதுன்னா, என் அம்மா என்ன தான் ஜஸ்ட் நான் படிக்காட்டி பரவாயில்ல, காலேஜ் போனால் போதும்னு நினச்சாலும் நான் நல்லா படித்தேன் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல. அப்போது போதும், நான் என்னோடய ஹாப்பினஸ்க்காக வாழ்ந்தது, ஒரு 4 வருஷம் மட்டும் நான் அவங்களுக்காக வாழ போகிறேன், அவங்களோட சந்தோஷத்துக்காக மட்டுமே ஒரு 4 வருஷம் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சம்மதம் எடுத்துக்கிறீங்க. 4 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிறேன். ஆனால் இந்த 4 வருஷம் என்ன ஆனாலும் சரி என் அம்மாக்காக மட்டும்தான் நான் இருப்பேன், அவங்க நல்லா சந்தோஷப்படணும் அப்படின்னா நான் எதை வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. போனதுமே புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறீங்க. எட்டி பார்க்குறாரு. முடிஞ்சு போன இயருக்கு என்ன புக்கு படிக்கிற? அது 12th புக்கு, அதை படித்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு உத்வேகத்தில் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இன்ஸ்பயர்ட் ஆகிட்டு போயிருப்பீங்க. கையில் அந்த புக்கு தான் கிடச்சிருக்கு, எடுத்து படிச்சிருப்பீங்க. ஸோ எப்படி சொல்லவும், அது இல்லை மாமா, அது சும்மா பழசெல்லாம் கொஞ்சம் ரீகெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேருக்கு படிப்பீங்க. ஸோ பார்க்குறாரு. இந்த புக்கை படி, அப்படி படித்தாகணும்ண்ணா நாளைக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுவேன்ல, லெசன் எடுப்பாங்க, ஸோ இதை படி, பிரயோஜனப்படும் அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் இருந்த ஒரு இன்ஸ்பைர்மெண்ட்டுக்கு அந்த புக்கை வாங்கினதும் படிக்கிறீங்க, ஃபுல்லாக படிக்கிறீங்க, விடிய படிக்கிறீங்க. அந்த அன்றைக்கி ஃபுல்லாக படிக்கிறீங்க. மார்னிங் தானே வந்து சேர்ந்துருப்பீங்க. ஸோ நைட் வரைக்கும் படிக்கிறீங்க. சாப்பாடு கொடுத்தாலும் அது அப்படியே ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றது, ஒரு லைனை படிக்கிறது, அந்த மாதிரி தான். அவருக்கு புரியல, என்ன பண்ணிட்டு இருக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு போயிருப்பார். இப்படியே தான் அந்த அன்றைக்கி நைட்டு விடிய படிக்கிறீங்க. ஸோ பார்த்துருப்பாரு. 4 மணி ஆயிடுச்சுன்னு தூங்கலை, வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவேன், 10 மணிக்கெல்லாம் காலேஜில் இருக்கணும், நான் உன்னை 8 மணிக்கு எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்திருப்பாரு. நீங்களும் ஓகே எனக்கு ரெஸ்ட் வேணும். ஸோ இப்படியே தான் நீங்களும் போயிட்டு படுத்து தூங்கியிருப்பீங்க. கரெக்டாக 8 மணிக்கு 5 நிமிஷம் இருக்குது, 7:55. எந்திரிச்சு போயிட்டு முன்னாடி நின்று, மாமா காலேஜுக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொண்ணே இல்லை நீங்கள், ஏன்னா வீட்டில் எட்டு டைம் வந்து பார்த்துருப்பாரு, ஏன்னா வீட்டுக்கு வருவாங்க போவாங்கல்ல, ஸோ அந்த டைமில் பார்த்துருப்பாரு. அம்மா அடித்து துவைச்சி முடிச்சு உங்களை போட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிரும். இப்படி எந்திரிச்செல்லாம் வரவே மாட்டீங்க. 5 நிமிஷம் முன்னாடி தான் ஸ்கூலுக்கே போவீங்க. ஆனால் நீங்கள் இப்போ இப்படி எழுந்திரிச்சு வந்து ரெடியாக இருந்து நிற்கிறீங்க. தூங்குனீங்களான்னு கூட தெரியல. தூங்குனே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவர் கண்ணை தேய்ச்சிட்டு. எனக்கு போதுமாம்மா தூக்கம், என் அம்மா எழுதுனா பார்த்தல, என் அம்மாவை இனிமேல் அழ வைக்க மாட்டேன், நான் நல்லா படிக்க போகிறேன், இனிமேல் இந்த 4 வருஷம் எனக்காக ஒரு செகண்ட் கூட வாழ போகிறதில்ல, போதும், இத்தனை வருஷம் நான் எனக்காக வாழ்ந்தேன், இந்த ஒரு 4 வருஷம் என் அம்மாக்காக மட்டும் வாழ போகிறேன், அதுக்கப்புறம் என் லைஃப்பை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன், ஆனால் இந்த 4 வருஷம் என் அம்மாக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பேகெல்லாம் மாட்டிகிட்டு நிற்கிறீங்க. காலேஜ் 10 மணிக்கு தான் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல மாமா, சீக்கிரம் கொண்டு போய் விடுங்க, நான் கிளாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போகணும்ல, போயிட்டு சீக்கிரம் முன்னாடியே என்னென்ன ஸ்கெடியூல்னு பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்றேன், எனக்கு இப்போ காலேஜ் போகணும் சீக்கிரம் அப்படின்னு கேட்குறீங்க. அவரோட மரம் வைக்கிறாரு. அவ்வளோதான், ஓகே மாமா நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்ட்டு போய் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. உட்கார்றப்ப கூட புக் எடுத்து வச்சு படிச்சுட்டுருக்கிறீங்க. அது என்ன புக்குன்னு கூட தெரியாது. ஸோ படிச்சுட்டுருக்கிறீங்க. என்னாச்சு இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு வராரு. ஸோ இப்போ அவர் ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே மெய்டு வந்திருப்பாங்க. வந்து அவங்க குக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. 2 பேர் போய் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு காரில் தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே காரில் போகிறீங்க. காலேஜ் எப்படி பார்க்குறீங்க? பெரிய காலேஜ். மாமா நீங்கள் இவ்வளோ பெரிய காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இவ்வளோ பெரிய காலேஜ் என்னோடது கிடையாது, அங்கே நான் ஜஸ்ட்டு வேலை தான் செய்கிறேன், நீயும் இங்கே ஜஸ்ட்டு படிக்க தான் போகிற, மற்ற காலேஜும் உனது கிடையாது அப்படிங்கிறாரு. என்னதான் மனுஷன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, பரவாயில்ல
இவ்வளோ பெரிய காலேஜில் நான் படிக்க போகிறேன், இதுவே அம்மாவுக்கு பெருமை தான் அப்படின்ட்டு அப்படியே அந்த காலேஜுக்கு முன்னாடி நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபியில் எடுத்து அப்பாவோட ஃபோனுக்கு அனுப்பிட்டு இருக்கிறீங்க. அம்மாவோட ஃபோனுக்கும் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா அப்படியே அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. எங்கள் வயனா இது சிரிச்சுட்டு அனுப்பியிருக்கா, அழுவான்லாம் நினச்சேன் அப்படின்னு கேட்க, தெரியலையே எனக்கே நம்ப முடியல, கொண்டா பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபோட்டோ மாற்றி பார்க்குறாங்க. இதில் வாய்ஸ் நோட் வேறு. அம்மா இந்த ஒரு 4 வருஷம் உனக்காக மட்டும்தான், ஜஸ்ட் உனக்காக மட்டும்தான். உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன். இனிமே உனக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாமே மயன் ஃபஸ்ட் மார்க் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும் அப்படின்னு வேறு வாய்ஸ் நோட்டு. அதுவும் அந்த சொல்கிற டோனை பார்க்கணும், ஒரு மாதிரி சீரியஸாக சொல்லியிருப்பீங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கு பயம் ஆகிடுச்சு. உடனே கால் பண்ணிட்டே கிட்ட, டே அவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, பித்து பிடிச்சி போச்சு உன் பொண்ணுக்கு. நேற்று நீ பேசுனதை கேட்டா அப்பத்துலேருந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறா. நைட்லாம் தூங்கவே இல்லை. ஒரு புக்கை படின்னு சொல்லி கொடுத்தா படிச்சுட்டே இருந்தா, தூங்க கூட இல்லை. அதனால தான் பித்து பிடிச்சி ஓடிட்டு இருக்கிறா. என்ன அம்மாலோ என்ன பொண்ணோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு வை அப்படின்ட்டு போயிடுறாரு. போயிட்டு உங்களோட கிளாஸை காட்டியிருப்பாரு. நீங்கள் ஓகே மாமா பாய் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொஃபஸர்னு கூப்பிடு, இங்கெல்லாம் அந்த மாமா கேமாலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. ஓகே ப்ரொஃபஸர் மாமா அப்படிங்கிறீங்க. மாமானு கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் ப்ரொஃபஸர், அப்புறம் எனக்கு மாமாவும் கூட, என்னால் மரியாதை இல்லாமல் கூப்பிட முடியாது. ஓகேவா ப்ரொஃபஸர் மாமா அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படின்ட்டு ஒரு முறை தான். ஓகேங்க ப்ரொஃபஸர் சார் அப்படின்ட்டு ஓடிடுறீங்க. அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அவர் சிரிக்கிறது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப கோல்ட் டைப்பாக இருப்பார். பட் சடனாக ஒரு பொண்ணு பார்த்துட்டு, ஏய் ப்ரொஃபஸர் எப்படி சிரிக்கிறாரு, அதான் அந்த பொண்ணை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு காது வேறு கேட்டுருச்சு. ஸோ கடவுளே என்னென்ன நடக்க போதோ இவரால் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளாஸ்க்கு போகிறாரு. இப்போது கரெக்டாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துடுறாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் தாண்டா உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருப்பீங்க. வந்து உங்ககிட்ட வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால இன்ட்ரோ கொடுப்பாங்களே. ஸோ பேரெல்லாம் கேட்குறாங்க. நீங்களும் எல்லாம் என் அப்படி சொல்கிறீங்க. என்னோடய பேர் நான் அங்கேருந்து வரேன், இங்கேருந்து வரேன், மாமா இங்கே ப்ரொஃபஸர் ஆக்குறாருன்ட்டு மொத்த கதையை சொல்லிடுறீங்க. பட் பாதி பேரெல்லாம் அங்கே புது ஸ்டூடெண்ட்டெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ டே யார் உங்கள் மாமா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ பரவாயில்ல, இவரோட ரிலேட்டிவ் கூட இங்கே ப்ரொஃபஸராக இருக்காங்க அங்கே மாதிரி நினச்சிப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்படி தான் இன்ட்ரோலாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது கரெக்டாக ஒரு பில் அடிக்குது. நீங்களும் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டே உட்காந்துருந்துருப்பீங்க. அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே இப்போ நான் நடத்தின எல்லாமே உங்களோட புக்கில் இருக்கும், ஓகேவா, அதெல்லாமே நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்படி உங்களுக்கு தலையில் இட்டி விழுந்த மாதிரி இருக்குது. இது நடத்தினானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காக நீங்கள் கேட்க, அதே மாதிரி ஒரு பொண்ணு ஷாக்காக திரும்பி உட்காந்துட்ருப்பா உங்கள் பக்கத்தில். ஸோ இப்போ தான் அவளை பார்க்குறீங்க. பார்த்தா அது அவள் ஒரு பொண்ணு, ஓகேவா. ஸோ சாரா அவள் பேர், உங்கள் ஃப்ரெண்டு தான். ஸோ இனிமேல் உங்களோட ஃப்ரெண்ட், ஓகேவா. நீ ஏன் அப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இப்போ அவர் நடத்தினாரா? ஜஸ்ட்டு கேஷுவலாக ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஹவர் கேஷுவலாக பேசுவாங்க. அண்ட் இன்ட்ரோ தானே கொடுத்துட்ருந்தோம். நடத்தின டெஸ்ட்டுன்ட்டு போகிறாரு. என்ன நடத்தினாரு, அவர் எந்த சப்ஜெக்ட்டுன்னு நீங்கள் கேட்க, அது கூட கவனிக்காமல் இருந்தியா என்ன அப்படிங்கிறா. அப்போ அவர் என்ன சப்ஜெக்ட் நடத்தினாருன்னு கேட்க, எனக்கும் தான் தெரியல, நான் சும்மா சொன்னேன், அவர் நடத்தின மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் திருத்துன்னு முழிக்க, மற்றவங்களாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்துருக்குறாங்க. உங்களால் முடியல, எப்படா பேசிட்டு தான் நான் எப்படி நடத்தினேன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை பிச்சுக்குது. உங்கள் வாழ்க்கையிலேயே வந்துட்டு இப்படி ஒரு மொமெண்ட் உங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. கடுப்பாயிடுச்சு. நாளே இப்படியா, என் அம்மாவுக்காக நான் இந்த 4 வருஷம் செலவு பண்ணணுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நாள் மெமரியாக இருக்கணும், ஒரு மெமரபிள் டேவாக இருக்கணும்னு நினச்சா இப்படி கேடுகட்ட மெமரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே நோட்ஸ் எழுதின பொண்ணுங்கிட்டலாம் நோட்ஸ் வாங்கி நீங்களே எழுதிக்கிறீங்க. இப்படி தான் அடுத்தடுத்த கிளாஸ்னு வருது. ஃபைனலாக ஒரு 1 வீக் அப்படியே விடிய படிக்கிறது என்ன, அப்படியே டெஸ்ட்டு வைக்கிறது போய் எழுதுறேன்னு சொல்கிறது என்ன, அப்படியே வந்துட்டு மேடம் வந்துட்டு ஃபுல் பிஸியாகவே இருக்கீங்க. டேவே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு. பரவாயில்லையே புத்தி வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவன் அம்மா கால் பண்ணால் சொல்லுவோம், ஃபீல் பண்ண வேணாம் படிக்கிறான்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாரு காலேஜுக்கு போகிறதுக்கு. நீங்கள் பேப்பரை பேன் தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஒயன் என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்க, காலேஜுக்கா எனக்கு இன்றைக்கி உடம்பு இல்லை, நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையாட்டு இருக்குது, இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிட்டால, நிஜமாக முடியல போலன்னு நினச்சிட்டு அவரும் வந்துட்டு போயிடுவார். மெடிசன்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே மாமா நான் சாப்பிட்டு போட்டுக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு விட்டுருப்பீங்க. சரி ஓகேன்னு அவர் போயிருப்பார் தான். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, சும்மா இருந்துச்சு புலம்புறீங்க. அந்த புக்கெல்லாம் எடுத்து ரவுண்டாக வச்சுக்கிட்டு. ஏன்னா இந்த ஒரு வாரமாக நடத்தின எல்லா லெசனும் இன்றைக்கி டெஸ்ட்டு கிளாஸில் எப்படி போகிறது, ஒன்றுமே வந்துட்டு
படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. அந்த புக்கெல்லாம் வச்சுட்டு பார்க்குறீங்க அழுகாச்சியே வருது உங்களுக்கு. ஸோ அப்படியே கண் தண்ணியெல்லாம் கொட்டுது அந்த புக்கில். அப்படியே அந்த புக்கு பேப்பரெல்லாம் எடுத்து மண்டையில் போட்டு தட்டிக்கிறீங்க. என் மண்டைக்குள்ளே போன்னு தட்டுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மத்திய வரைக்கும் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரூம் ஃபுல்லாக புக்கை வச்சுக்கிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அப்புறமா உங்களோட மனசாட்சி சட்டுன்னு உங்களோட பாடிக்குள்ளேருந்து வெளியே வருது. தட் மீன்ஸ் உங்களோட சோல் வந்துட்டு, அதாவது மனசாட்சிங்கிற ஒரு சோல் உங்களோட உடம்புலேருந்து அப்படியே வெளியே வந்து, வயன் நிஜமா இது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான், நீ என்ன மாதிரி இருக்கன்னு கேட்க, நான் தானே உன் மனசாட்சின்னு வழக்கம் போல் சொல்லுது. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, இல்லை உன்னால் இதெல்லாம் முடியும்னு நினைக்கிறியா? நீ எப்பேற்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியாதா? சும்மா உன் அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க. கண்டிப்பாக உனக்கு எதுவுமே மண்டையில் ஏறாது. அதுவும் இல்லாமல் நல்லா யோசிச்சுப்பாரு. நீ படித்து மட்டும் என்ன பிடுங்க போகிற? ஒன்றும் கிடையாதுல்ல. ஏன் கஷ்டப்படுற? காலேஜ் லைஃபு நல்லா என்ஜாய் பண்ணணும். உன் அம்மா எதுக்கு அனுப்புனாங்க? என் பொண்ணு ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, அவள் 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும். சிட்டி லைஃப் எப்படி இருக்கும், எல்லாம் எப்படி பழகுவாங்கன்னு, நாகரிகம் கல்ச்சர் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி உனக்கு உன்னோட நாலேஜுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. நீ படித்து கஷ்டப்படணும்னு அம்மா சொல்லலையே, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த மனசாட்சி மனசாட்சி கேட்குது. நீங்களும் ஆமாம்ல, ஆனால் நான் படித்தேன் அம்மா சந்தோஷப்படுவாங்கள்ல நீங்கள் கேட்க, ஆனால் உன்னால் அது முடியாதுல்ல, உன் மண்டையில் எதுவுமே ஏறல தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி மண்டையை கழுவிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். அடுத்த செகண்டுக்கே நீங்கள் ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், எனக்கு சுட்டு போட்டாலும் இதெல்லாம் வராது, அதனால் நான் என் அம்மா ஆசைப்படி என் அம்மா நிஜமாக என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை தான் நடத்த போகிறேன். அதாவது இந்த நாலேஜ், இந்த ஜென்ரல் நாலேஜெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறேன். இந்த சிட்டி லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். 4 விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறேன். மற்றபடி நான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நான் ஃபெயில் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நல்லா ஒரு ஃபோக் சாங் போட்டுட்டு நீங்களும் மனசாட்சியும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. அப்போ கரெக்டாக டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. டே தான் ஈவினிங் தான் வரணும், பட் மதியமே வந்திருப்பாரு. உடம்பு சரியில்லாத பிள்ளை விட்டுட்டு போயிருக்காருல்ல. அவருக்கு மனசே கேட்கலாங்க. போயிட்டு என்ன பண்ணுறான்னு தெரியலையே, அவள் வீட்லேயா இருந்தால் அம்மா அப்பா வச்சு தாங்குவாங்க, நம்ம வேறு விட்டுட்டு வந்துட்டோம், ரொம்ப கஷ்டப்படுவாளோ அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஹாலில் நின்று நீங்கள் அப்படியே வந்துட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க, ஃபோக் டான்ஸு. அதுவும் வந்துட்டு அரைவரையாக ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறீங்க. அது ஆக்சுவலாக டேவோட ஷார்ட்ஸு. அதை எடுத்து போட்டுட்டு அவரோட ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டுட்டு சும்மா டான்ஸு. டேக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. மயன் சொல்கிற கத்துறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம ஷாக்கு. மாமா அப்படின்னு நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்க, என்ன இதெல்லாம், நான் கூட உன்னை என்னவோ நினச்சேன், என்ன பண்ணிட்டுருக்க, போய் பேசுனியா அப்படின்னு கேட்க, மாமா இல்லை நான் உண்மை தான் சொன்னேன், எனக்கு நிஜமாவே உடம்புக்கு முடியல. ஆனால் நீங்களே சொல்லுங்கள், உடம்புக்கு முடியலன்னு படுத்துகிட்டே இருந்தா ரொம்ப முடியாமல் போயிடும்ல, அதுக்கு தான் என்னை நான் பிரிஸ்காக வச்சுக்கிறதுக்காக எந்திரிக்கவே முடியலன்னா கூட இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுறேன், நீங்கள் வேணால் தொட்டு பாருங்களேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு போய்ட்டு அவரோட கையெழுத்தும் காலத்தில் வைக்கிறீங்க. அவர் என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணு. மெச்சூர்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 18 வயசு 17 வயசு பொண்ணு, ஓகேவா? ஒரு வயசு பொண்ணு. அவருக்கு வந்துட்டு உங்களோட ஒரு 10 வயசு அதிகம், இன்னும் கல்யாணம் ஆகலை, ஓகேவா? இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து வைக்கவும் அவர் உங்களுக்கு தாய்மாமா தான், பட் தொட்டு பேச மாட்டார். எப்போவுமே எந்த ஒரு பொண்ணுங்களையும் தொட்டு பேச மாட்டாரா? ஸோ அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க ஒரு ஏஜ் வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் அவர். சட்டு நீங்கள் அவர் கையெழுத்து கழுதல் வைக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சிவராயிட்டு கை இழுத்துக்கிறாரு. நீங்கள் என்னாச்சு மாமா, தொட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு கையை மறுபடியும் பிடிச்சி தலையில் வைக்கிறீங்க, கன்னத்தில் வைக்கிறீங்க. அவருக்கு அவள் தான் அங்கே நிற்கவே முடியல. எஞ்சி ஒரே வட்டமாக ஒரு ரூம்குள்ளே ஓடிடுறாரு. நீங்கள் மாமா ஏன் இப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா கிட்ட நம்பர் வாங்கிட்டு வந்துருப்பீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. சாரா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, அவளும் நல்ல வேலைடி, எங்கே நீ படிக்கிற பொண்ணுன்னு நினச்சி நான் பயந்துட்டேன், இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, 2 பேர் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் காலேஜ் லைஃப்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சாராவும், உன் மாமாவுக்கு நான் கல்யாணம் ஆகலை தானே, ஒரு வேலை ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கோ என்னவோ, அதனால தான் பயந்து ஓடிட்டாரான்னு சொல்லிட்டு அவள் புதுசாக ஒரு கதையை உருவாக்க, நீங்கள் ஃபீலிங்ஸா, என் மாமாவுக்கு எனக்கு 10 வருஷம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதனால் என்ன, வயசெல்லாம் ஜஸ்ட் நம்பர் தான், மனசு தான் முக்கியம்னு சொல்லி அவை ஏற்றி விட. அதுவும் இல்லாமல் இங்கே பாரு, நீ நல்லா படிக்கலைன்னா உன் மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அதனையே நீ அவருக்கு ஒய்ஃபாகவோ லவ்வராகவோ இருந்தீன்னா அவர் உனக்கு கண்டுக்கவே மாட்டார், கொஞ்சிட்டே இருப்பாருன்னு சொல்லி விட்டாரா. அப்படியே உங்களுக்கு ஃபோனை கட் பண்ணுனது கனவு தான். என் மாமா எப்போவுமே என்கிட்ட கோமா தான் பேசியிருக்காரு, கொஞ்சம் தான் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டு உங்களை மடியில் இருக்க உட்கார வச்சு கொஞ்சம் மாதிரி சாப்பாடு விட்டுற மாதிரி எல்லாம் ட்ரீம் பண்ணி பார்க்குறீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு. சே
இது எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சு, தெரிஞ்சதானே அப்போயே கரெக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டிகிட்டே இருக்கிறீங்க மாமா மாமா மாமான்னு. அவரும் என்னடி அப்படிங்கிறாரு. மாமா கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செடியூசிங்காக பேசுகிறீங்க. அவங்க டோனே வேறு மாதிரி இருக்குது. இவன் நல்லா தானே இருந்தா திடீர்னு என்ன இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு பயம். ஸோ அந்த மனுஷன் பயத்துலேயே கதவை திறக்க நீங்கள் மாமா உங்களுக்கு அதை உடம்பு சரியில்லையா அப்படின்னு நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க. ஸோ அவள் சொல்லி கொடுத்து தான் எப்படியாவது கரெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணவும் அவர் நீங்கள் பாரு இதெல்லாம் தப்பு ஓகேவா, நீ ஒரு வயசு பொண்ணு கரெக்டாக நடந்துக்கணும், என்னதான் நான் மாமாவாக இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு நான் ஒரு பையன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு பொறுமையாக சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆமாம் மாமா நீ ஒரு பையன் நான் ஒரு பொண்ணு, 2 பேரும் டச் பண்ணால் தப்பு, அதுவே நான் வேறு யார்கிட்டையாவது இந்த மாதிரி இருந்தால் தப்பு, நீ வேறு பொண்ணுக்கிட்ட அப்படி இருந்தால் தப்பு, ஆனால் நீயும் நானும் இந்த மாதிரி இருந்தால் தப்பு இல்லை மாமா அப்படிங்கிறீங்க. என்னடி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மாமா நீ எனக்கு மாமா நான் உனக்கு அக்கா பொண்ணு, அப்போ முறை தானே, உனக்கு எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பவுட்டில் பேச்சு கேட்குறீங்க. அது வேறு அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களா. அவருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, சடன் ஆக்ஷன் இது உங்களோடது, ஒன்றுமே புரியல உங்களுக்கு, சாரி அவருக்கு புரியல. அப்படியே ஒரு மாதிரி ஒருத்தர் தின்னு முழிச்சிட்டே இருக்கும். நீங்கள் சரி ஓகே நான் போயிட்டு சமைக்கிறேன், இனிமேல் மெய்டெல்லாம் வேணாம், நம்ம 2 பேர் இருக்கிறோம்ல நமக்கு நம்மளே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்டக்காவுக்கு கால் பண்ணி அக்கா இனிமேல் நீங்கள் வேணாம் நானே சமைச்சிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த அக்காவும் என்னாச்சுமா நான் ஏதாவது பிரச்சனைக்கு இது பண்ணிட்டேன்னா தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்க அதெல்லாம் இல்லை நான் இருக்கேன்ல என் மாமாவுக்கு நான் சமைச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஃபோன் பேசிட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டில் படப்படன்னு அடிக்குது. ஸோ நெஞ்சில் அப்படியே கை வச்சு நிற்கவும் நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு மாமா என்னாச்சு நெஞ்சு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் அவரோட கை மேலே உங்கள் கை வைக்க வேணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. அவ்வளோதான், 2 நாள் மனசு வெளியவே வரல. நீங்களும் காலேஜ் போகல அவரும் காலேஜ் போகல. நீங்கள் மாமா ஏன் வெளியே வரமாட்டேன்ற அச்சை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் அவரு கொஞ்சம் நார்மலாகிட்டு வெளில வருவார். அப்போது அதாவது ஆக்சுவலாக காலேஜ் அடுத்த நாள் போகணுன்ட்டு. ஸோ நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, பார்த்துட்டே இருக்கீங்க. ஏண்டி அப்படிங்கிறாரு. மாமா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, அம்மாவுக்கு கூட என்ன உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ஒரு ஆசை, அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றியே தீரணும் அப்படிங்கிறீங்க. ஹே ஒயன் நீ படிக்கிற பொண்ணு படி, வேறு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் 3 வருஷம் அந்த மனசை ஓட்டியிருப்பார். நீங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க, மனசை அசைகிற மாதிரி கிடையாது. சாராவே வந்துட்டு கிவ் அப் பண்ணிடுவேன் முடியலண்ணா, 3 வருஷமாக நீயும் பின்னாடியே திடீர மாமா மாமா மாமான்னு. ஆனால் ஒரே வீட்டிலேருந்து கூட அவருக்கு மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைங்கிறாரு. விட்டுரு அப்படிங்கிறா. ஆனால் நீங்கள் நோ நான் விட மாட்டேன், நீ என்ன வேணால் சொல்லு, அவருக்கு என்னை பிடிக்கலையோ பட் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஃபைனல் இயர் கூட முடிச்சிடுறீங்க. ஆனால் என்ன உங்களோட அம்மா சொன்ன மாதிரியே ஃபெயில் தான் ஆகுறீங்க. ஏன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு டே மேலே போயிடுச்சு. அவரும் எவ்வளவோ படிக்க சொல்லி கொடுப்பாரு, படிக்கவே மாட்டீங்க. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறல, நீ நல்லா பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறது. ஸோ படிக்க சொன்னால் இந்த டைலாக் எடுப்பீங்க. திரும்ப வேறு ஏதாவது படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்தாலே நீங்கள் ஒரு மாதிரி ரொமான்டிக் மூடுக்கு போயிடுவீங்களா. அதனாலே டே உங்களை விட்டு கொஞ்சம் ஏட்டத்தள்ளியே நிற்பார். உங்களோட அம்மா கிட்ட இதை சொல்லவும் முடியாமல் இதை சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் மனுஷன் பாவம் பாடுபட்டிருப்பார் 4 வருஷம். இப்போ 4 வருஷம் முடிஞ்சதுமே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும்ல, ஃபுல்லாக பாஸ் ஆகிருந்தால் எங்கேயாவது வேலைக்கு போகலாம், இங்கேயே கூட இருந்திருக்கலாம். இப்போ பாஸும் ஆகலை, அரியர் இருக்குது, எங்கே வேலைக்கு போட்டு. ஸோ உங்களோட வீட்டுக்கு போகணும். அப்போது அம்மா வந்துட்டு சரி நான் எதிர்பார்த்து தான் நீ ஃபெயிலாட்டன்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் நீ நல்லா ஹாப்பியாக இருந்திருந்தாலாம் எனக்கு அதுவே போதும், சரிடி அவனை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட சொல்லு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே மண்டைக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்னது இப்படி சொல்லிட்டாங்க அம்மாச்சு வந்து அப்படின்னு சொல்ல. போதும் இதுக்கு மேலே அவனை தொல்லை பண்ணக்கூடாது, நீ ரொம்ப அவனை தொல்லை பண்ணிட்ட எனக்கு நல்லா தெரியும், ஓகேவா நீ வா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுறாங்க. அவங்களால சொல்ல முடியல அம்மா கிட்ட. அப்படியே டேவும் வந்துட்டு உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறாரு. நீங்கள் லாஸ்ட்டாக கேட்குறீங்க கார் விட்டு இறங்குறப்போ, மாமா அது நான் உங்ககிட்ட விளையாட்டுத்தனமாக இருந்தேன்னு கேட்டு நினச்சிட்டியா என்ன, ஆனால் எனக்கு நிஜமாகவே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் இறங்க எனக்கு வேலை இருக்குது, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், காலைல காலேஜ் இருக்குது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு காலேஜே வந்துடுச்சு. ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. நான் 4 வருஷமாக உன் பின்னாடியே தெரிஞ்ச நேரம் படிச்சிருந்தா கூட பாஸ் ஆகிருப்பேன், ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை,
எனக்கு நீ மட்டும் தான் வேணும்னு நினச்சேன், உனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் கூடவா என் மேலே வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுறீங்க வீட்டுக்குள்ளே. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே வரவும் உங்களோட அம்மா அவங்கள மிஸ் பண்ணங்காட்டி தான் அழுதுட்டு வரீங்கன்னு நினச்சிட்டு ஓடி வந்து அவங்களும் அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு அழுகுறீங்கன்னே சொல்ல முடியாமல் போகிறீங்க. வீட்டுக்கு போயிருப்பார். இப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணுறீங்க, ஒன்றுத்துக்கும் ரிப்ளைவே இல்லை. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் வீட்டில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பீங்க. ஏன் ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாங்க, கால் பண்ண எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கும். அம்மா கூட பேசுவார், அம்மா கால் பண்ணா. அப்போது அம்மா மாமாவான்ட்டு நீங்கள் போவீங்க, உங்கள் வாய்ஸ் கேட்டு தான் அவர் கட் பண்ணிடுவார். ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்பவே இக்னோர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிருந்துருக்கும். என்னடா அது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்களோட அம்மா சடனாக, ஓயன் ரெடி ஆகிடுடா, நாளைக்கு சடனாக சொல்கிறோன்னு நினைக்காத, நாங்கள் ஏற்கனவே பார்த்து வச்சது தான், நாளைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு நாளுக வருது. அம்மா இல்லைம்மா எனக்கு இப்போ வானான்னு சொல்ல. வீட்டில் சும்மா எத்தனை நாளைக்கு இருப்பேன், கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு அதுதானே ஆசை, நீ தான் 12th முடிச்சப்போ பண்ணி வைக்க சொன்னல, பண்ணி வச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களோட அப்பாவும் அம்மா பேச்சு கேட்குவார். அதனால் வேறு வழியில் இருக்கும். ஒரு மாதிரி அவங்க முடிவை சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டு உங்கள் ரூமில் போய் உட்காந்துட்டு டேக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அவர் கால் எடுக்க மாட்டாரு. மெசேஜ் பண்ணுறீங்க, அழுதுகிட்டே வாய்ஸ் நோட்லாம் பண்ணுறீங்க. மாமா ப்ளீஸ் மாமா நீ அம்மாட்ட பேசு, எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. எவ்வளோ அழுது மெசேஜ் பண்ணி ரிப்ளைவே வரலை. ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. சடனாக என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், மாமாக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஜம்ப் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஆனால் மேலே இருக்குது வீடு, மொட்டை மாடி இருக்கும். ஸோ மொட்டை மாடி 2 அடுக்கு வீடு அது. ஸோ அதுக்கு மேலே தான் மொட்டை மாடி. உங்களோட ரூம் மேலே இருக்கிற ஃப்ளோரில் இருக்கும். என்னதான் வில்லேஜ் இருந்தாலும் 2 அடுக்கில் மெத்தேடு கட்டுறாங்களோ அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க, கொஞ்சம் பணக்காரங்க. அதனால் மேலேருந்து பார்த்துட்டு கை கால் உடஞ்சிரும், என் மாமா கிட்டே போனால் இப்படி கை கால் உடஞ்சாலும் போகக்கூடாது, நல்லா போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அந்த அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. கால் மேலே கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, எதுக்கும் ரிப்ளை இல்லை. எப்படி ஒரு மனசு இவ்வளோ கல்லாக இருக்க முடியும், நீ நிஜமாவே கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு அப்படியே அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரெடி பண்ணி வீட்டுக்கு தான் லஞ்ச் பார்க்க வருவாங்கன்னு பார்த்தா கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கோயிலுக்குடி, கோயிலில் நிச்சயம் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் சும்மா பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா பார்க்க வராங்கன்னு தானே சொன்னேன், நிச்சயங்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, அது வயன் அவங்க கொஞ்சம் அவசரப்படுறாங்க, ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு வெயிட் பண்ணாங்க, நான் வந்து வெயிட் பண்ண சொன்னேன்னா இந்த கல்யாணத்துக்கெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறீங்க. ஆனால் உங்களோட அம்மா இப்போ அப்படி தான் இருக்கும், நானும் அப்பாவை கல்யாணம் பண்ணுறப்ப அப்படி தான் சொன்னேன், ஆனால் இப்போ நாங்கள் ஹாப்பியாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டயலாக்கெல்லாம் விட்டுறாங்க. நீங்கன்னா காரில் போக அழுதுகிட்டே போகிறீங்க. ஃபைனலாக கோயிலுக்கும் போயாச்சு. அங்கே போய் பார்த்தா மாலையெல்லாம் கழுத்தில் போட்டு விடுறாங்க. அந்த பக்கம் ஐயர் மந்திரம் சொல்கிற சத்தமெல்லாம் கேட்குது. அம்மா நீ நிச்சயம் தானே சொன்னேன், நீங்கள் கேட்க, அது அவங்க கொஞ்சம் அவசரப்படுறாங்கடி கல்யாணம் பண்ண சொல்லி, ரெண்டும் எப்படி இருந்தாலும் நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, ஸோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. உங்களுக்கு நான் பயங்கர அழுகையாக வருது, என்னம்மா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. உங்களோட அம்மாண்ணா, வயன் நீ தானடி ஆசைப்பட்ட ஸ்கூல் படித்து முடிச்சதுமே கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன், அதனால தான்டி உனக்கு யாராக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீ சொல்லியிருந்த, அதனால தான் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போது அவங்களும் கொஞ்சம் அவசரப்படுறாங்க, ரொம்ப நாள் வந்துட்டு தள்ளி போட முடியாது, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லாமே கொஞ்சம் சடனாக முடிவெடுத்தது, ஏன்னா மாப்பிள்ளை பையனுக்கு வேறு வேலை இருக்கா மாடி அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா எனக்கு விருப்பம் இருக்கான்னு கூட கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானே காலேஜ் போகிறப்ப சொல்லிட்டு போனேன் எனக்கு பேசாம கல்யாணமே பண்ணி வச்சுடு அப்படின்னு, அதனால தான் பண்ணி வைக்கலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். நீ சந்தோஷப்படுவேன்னு நினச்சா நீ ஏன் இப்படி பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கல, ஆமாம் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க. நீங்கள் என் ஃபோனுங்கன்னு கேட்குறீங்க. ஐயோயோ உன் ஃபோனை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்களோட அம்மா கையில் இருக்கிற ஃபோனை தேடி பார்க்குறீங்க, ஃபோன் கையில் இல்லை. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு சேரீயில் கட்டியிருப்பீங்கள்ல, அப்படியெல்லாம் எடுத்து பிடிச்சிட்டு அப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஸோ அப்பாக்கிட்ட ஃபோன் கேட்டால், ஐயோ வயன்கனே என்னோடய ஃபோனும் வச்சுட்டு வந்துட்டேனே மறந்துட்டு அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படின்னு கேட்க, எங்கன்னா வீட்டில் அப்படிங்கிறாரு. என்னப்பா
நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே சொல்லிடலாமா இது வேணான்னு சொல்லின்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்களோட அம்மா பேச மீற மாட்டார் அப்பா. அதனால ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயிலில் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பையன் கேம் விளையாட்டுக்கிறான் உட்காந்து ஃபோன் வச்சுட்டு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த பையன்கிட்ட டேய் குட்டி பையா எனக்கு ஒரு பிரச்சனை, ஃபோன் மட்டும் தரியா அப்படின்னு சொல்லி கேட்க, கல்யாணம் பிடிக்கலையா, ஓடிப்பு போறியா, பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். என்னடா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தாண்டா நீ ஹெல்ப் தானே கேட்குற பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்தா நான் போன கையில். ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு தான் இருப்பீங்க. லிட்ரலி கண்ணால் கலங்கியிருக்கும். உடனே கேட்குதா கால் பண்ணுறீங்க. அவருக்கு வந்துட்டு புது நம்பராக இருக்கவும் எடுத்துகிட்டு வர அப்படின்னு கால் பண்ணி பார்க்குறீங்க. கரெக்டாக எடுக்கிறாரு. சொன்னீங்க மாமா நான் வாயின் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அழுக. எதுக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. நீங்கள் மாமாவுக்கு கல்யாணமே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல, பண்ணி வச்சா பண்ணிக்கோ, எதுக்கு நீ இப்படி டார்ச்சர் பண்ணுற, உனக்கு எனக்கும் செட் ஆகாது வயன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக வேறு பேசுகிறாரு. நீங்கள் இல்லை நான் செத்தாலும் சாப்பிடுவேன் உனக்கு வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. அந்த குட்டி பையனுக்கே கஷ்டமாக இருக்குது. உடனே ஃபோனை வாங்கி யோ என்னையா மனுஷன் நீ எல்லோரும் பாய் ஃப்ரெண்டா, அந்த பொண்ணு இப்படி அழுகுது இப்படி விட்டுருக்க, இதே இந்த இடத்துல நான் பாய் ஃப்ரெண்டாக இருந்தேன்னு வையேன் இந்நேரம் நடக்கட்டே வேறு அப்படின்னு சொல்கிறான். அங்கே அந்த பக்கத்தே இருந்துட்டு டேய் எதுக்கு அவளுக்கு ஃபோன் கொடுத்த வேடா போனேன் அப்படின்ட்டு வச்சிடறாரு. உடனே அவன் வந்துட்டு ஏய் ஒயன் உன் பேர் ஒயன் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிங்கிறீங்க, என்ன நீங்கள் சொல்கிறது கேட்டிருப்பான். நீ பாரு ஒயன் உனக்கு இவன் செட் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன், ரொம்ப ஓவராக பேசுகிறான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறியா, நான் வேணா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க உடனே அந்த பக்கம் இருந்து டே சிம் சிம் அப்படின்னு சொல்கிற ஒரு சவுண்டு. அவன் தோமா மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டார்லிங் நீ எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு, கண்டிப்பாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் நம்பர் வேறு கொடுத்துட்டு போகிறான். உங்களுக்கு நான் கட்டுப்பாகுது பட்டே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு சின்ன அந்த ஒரு 10-12 வயசில் இருந்தால் எந்த மாதிரி இருப்பார். ஸோ அந்த ஃபேஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓடிட்டான். அப்படியேக்குள்ளே பார்த்தோன்னே பேசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறீங்க. இங்கே எதோ ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னாட்டே வர மாதிரி தெரியல. ஸோ ஓடியெல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களோட அம்மா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போய் உட்கார வச்சிட்றாங்க. உங்களுக்கு நான் என்னது கூட்டிகிட்டு வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சிட்டாங்க. இவனும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, கல்யாணம் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு டேரெக்டாக இவன்கிட்டே சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் அந்த பர்சன் உட்காந்துருப்பாங்கள்ல இந்த மாப்பிள்ளை பையன், அவன்கிட்ட போய்ட்டு ஏங்க இங்கே பாருங்கள் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் என் மாமாவை லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா 4 வருஷம் இருந்தோம் ஓகேவா, ஒரே வீட்டில் இருந்தோம், அப்புறம் உங்களோட விருப்பம் 2 பேரும் லவ் வேறு பண்ணோன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு விடுறீங்க. அவன்கிட்டேருந்து ஒரு சத்தமும் வரல. நீங்கள் நம்பிட்டான் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நல்லா கேட்டுக்கோங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தோம் 4 வருஷம், அப்புறம் அந்த வீட்டில் வேறு ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான் அண்ட் ஒரே ஒரு கிச்சன் தான், ஹால் கூட இல்லை, ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சொல்லி பார்க்குறீங்க. அவங்ககிட்ட சத்தமே இல்லை. கண்டிப்பாக நம்பிட்டான் எஞ்சி போயிடும் அப்படின்ட்டு என்னோடய மாமா தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, ஒரு சின்ன பிரச்சனை இப்போது அவரால் வர முடியல, இவங்க சடனாக இந்த மேரேஜுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டா கொஞ்சம் உங்களுக்கு நல்லது, எனக்கு இல்லை உங்களுக்கு தான் நல்லது, அதுவும் இல்லாமல் நான் வேறு 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ பச்சையாக போய் பேசுகிறீங்க. அப்புறம் உடனே உங்களோட அம்மா என்னடி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஐயர் வேறு அப்படியே வந்துட்டு கட்டிமால் சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு, வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஏங்க எந்திரிச்சு போயிருங்க சீக்கிரம், இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க, என் பாப்பாவுக்கு அவர் தான் பாட்டு என்னென்னமோ சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லியும் எந்த ரியாக்ஷனும் சத்தமே இல்லாமல் இருக்கவும் என்னவன் பேசவே மாட்டேங்கிறான், ஒரு வேளை வாயடிச்சு போய் பயந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கலான்னு நினைக்கிறப்போ அப்போது மேடம் 3 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் அந்த பையன்கிட்ட இருந்து. ஆனால் உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா தான் முறைச்சிட்டு உட்காந்துருக்காரு. உயிரே இல்லை உங்களுக்கு. அப்படியே நீங்கள் ஷாக்காக வாய் போகுது ஆமாம் அப்படின்னு கேட்க, ஆமாம் உன் மாமா தான் ஏடி என்னை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் இப்படியே சொல்லிட்டு தெரியுறியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது. நீங்கள் இப்படி ஷாக்காக பார்க்கறத பார்த்துட்டு உங்களோட அம்மா அப்பா அண்ட் உங்களோட பாட்டி தாத்தா அது மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இது ஆசைப்பட்டது எல்லாத்துக்கும் தெரியும்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருந்திருப்பாரு.
ஸோ எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, நீங்கள் 4 வருஷமாக எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க போல், கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்கீங்க. அந்த ஷாக்கில் இருக்கிறப்பவே ஐயர் மந்திர சொல்ல தாலி வேறு கொடுக்கவும் கல்யாணம் பண்ணிடுறாரு, தாலி கட்டிடுறாரு. அதுக்கப்புறமும் நீங்கள் அதே ஷாக்லேயே இருக்கவும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உழுக்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரியலைஸே ஆகுது. பார்த்தா கழுத்தில் தாலியெல்லாம் இருக்குது. மாமா நீயா கட்டின அப்படின்னு கேட்க, இல்லை ரோட்டில் பரவ கட்டினா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் தான் ஒரு மாதிரி ரொம்ப பயந்துருப்பீங்களா, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ எல்லாமே புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. ஓடி பேர் அப்படியே அதை உட்காந்து தந்துருப்பீங்க. ஸோ அப்படியே டக்குன்னு அவர் ஹக் பண்ணிக்கிறீங்க கழுத்தை பிடிச்சிட்டு. ஸோ அவரும் உடைய ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு நாளுங்க நீ ஏன் அப்படி பண்ணன, எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, பொறுக்கின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை அப்படியே அடிச்சுட்டு இருக்கிறீங்க. உடம்மா என் தம்பி அடிச்சு கொண்டாது இப்போவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி உங்களுக்கு நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அப்போது சாரா வந்துட்டு போதும் கொஞ்சம் போஸ் கொடு அப்படிங்கிறா. இவங்களாம் வந்தான்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாமே ப்ரீ பிளானட் வெட்டிங் தான், உங்களை தவிர மற்ற எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மாதிரி உங்களுக்கு இது ரொம்ப மெமரியான ஒரு லைஃப்பாக இருக்கும். மெமரபிளான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அழகாக ரொம்ப ஹாப்பியாக அந்த வெட்டிங் வந்துட்டு முடியுது. ஸோ அப்படி தான் வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு போனதுமே எனக்கு வேலை இருக்குது, நம்ம 2 நாளில் வந்துட்டு காலேஜ் ரீஓப்பன் பண்ணிவிடுவாங்க, போகணும், எனக்கு நிறைய மீட்டிங்லாம் இருக்குது, என் வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்குறாரு. நீங்கள் அவருக்கு முன்னாடி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு நிற்கிறீங்க. உங்களோட அம்மா ஏன் அங்கே இருந்துப்பியா, அடிக்கடி வாடி அப்படிங்கவும், நீ வேணா வந்து பார்த்துட்டு போ, என்னால் அவ்வளோ தூரம் வர முடியல, எவ்வளோ தூரம் தெரியுமா, இடுப்பே உடஞ்சிரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரிம்மா வந்தால் அடிக்கடி பார்த்துக்க, அப்போ பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. போனதும் நேராக காரில் ஏறி வந்துக்கிறீங்க. ஸோ 2 பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறப்போ பயந்து போயிட்டு அழுதுட்டு போவீங்க. பட் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படியே அவர் வந்துட்டு உங்களோட ஒரு கையை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ட்ரை பண்ணுறாரு. ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஸோ மெலோடி சாங்லாம் போட்டுட்டு அழகாக ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டுருக்கிறீங்க. வீட்டுக்கு போனதுமே மொதல் கேள்வி இதுதான், மாமா உனக்கு என்ன பிடிக்குமா என்ன அப்படின்னு கேட்க, அவர் தெரியல அப்படிங்கிறாரு. உண்மை சொல்ல பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்க, சரி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. எப்பன்னு ஒன்று எனக்கு பிடிக்கும், எப்பன்னு என்ன உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்க, எனக்கு தெரியல, எனக்கு எப்பன்னு ஒன்று பிடிக்கும்னு தெரியல ஏன், ஆனால் எப்போ வந்துட்டு நீ என்கிட்ட உன் வீட்டில் விடும்போது அழுதுட்டு போனல, என்ன உனக்கு எந்த ஒரு இடத்துலையுமே பிடிக்கலையா, இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தேன்ல, ஸோ எங்கேயுமே உனக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரலையா, நான் 4 வருஷம் ஒன்று மட்டுமே லவ் பண்ணனே, உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு போனேன். இல்லை அங்கே தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பிடிக்கும் தான், ஆனால் அந்த நிமிஷம் உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் சரி ஓகே வீட்டில் பேசலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீ நான் எடுத்து வளர்த்துன பொண்ணு, எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கேட்காம விட்டால் தப்பாக போயிடும், ஏன்னா நீ ரொம்ப சஃபர் ஆகிற அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. உன் அம்மா சொல்லிட்டே இருப்பா, என்னன்னே தெரியல ஒரு மாதிரியே இருக்கான்னு. அப்போல்லாம் எனக்கு நல்லா தெரியும் என்னால் தானே ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் ஆகும். ஸோ சீக்கிரமாக கேட்டலான்னு சொல்லிட்டு உன் அம்மா கிட்டே கேட்கலான்னு கால் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னே உன் அம்மா என் அக்கா தான் எனக்கு முந்திக்கிட்டு, ஏண்டா இப்போது நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. உனக்கு ஏன் இப்படி கேட்குறேன்னு கேட்கவும், நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. அந்த அன்றைக்கி தூக்கத்தில் எல்லாமே வளர இருந்திருப்பீங்க. உங்களோட அம்மா எதாச்சியாக அந்த பக்கம் வரும்போது நீங்கள் வளர்ற எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க வந்துட்டு டே கேட்ட இந்த மாதிரி, ஏண்டா என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுற, உன்னை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கூட அனுப்பி வச்சேன், எதுக்கு அவளை இவ்வளோ அழ வைக்கிற, அவள் 4 வருஷமும் பின்னாடியே அலைஞ்சிருக்கா, உனக்கு மனசாச்சே இல்லையாடா, ஏன்னா என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை. அப்புறமா உன் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு நானும் சமாதானம் ஆகிட்டேன். உனக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை பிளான் பண்ணோம், உனக்கு சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஓடி போய் ஒரு டைட்டாக கழுத்தோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்தில் கிஸ் பண்ணேன். ஸோ அவரும் கண்ணத்தில் கிஸ் பண்ணேன். உங்களே இப்போ அழகாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே டே, இந்த 1 ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நான் ரொம்ப ஒவ்வொரு சின்ன சீனும் கூட எலாப்ரேட்டாக சொல்லணுன்னு தான் நினச்சேன். ஆனால் இதுவே 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சில நேரம் எலாப்ரேட்டாக சொன்னால்
இதை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கலான்னு சொல்கிறீங்களா? சில நேரம் ஷார்ட்டாக முடித்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லியிருக்கலாம், விரிவாக சொல்லியிருக்கலான்னு சொல்கிறீங்க. அதனால் எனக்கு நீங்கள் யார் எப்போ எந்த மூடில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் ஓகே இதை வந்துட்டு இப்படி முடிச்சிட்டேன். ஓகே டியர், இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்சால் வீடியோக்கு அந்த ஹைப் கொடுப்பாங்களோ ஸோ அது மாதிரி கொடுங்க. அண்ட் வேறு என்ன, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் வேறு என்ன, ஐயோ மறந்துட்டேன். ஐயோ கடவுளே ஏன் மறக்குது, என் ப்ரைன் வந்து சடனாக ஜாம் ஆகிடுது, லோடிங் மோடுக்கு போயிடுது. ஐயோ என்னென்னு தெரியலையே. சரி ஓகே, இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன, அந்த கடைசி பாயிண்ட் ஏதோ சொல்லுவேனே மறந்துடுச்சே. சரி ஓகே ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. அண்ட் சத்தியமாக அந்த கடைசி பாயிண்ட் என்னன்னு தெரியல. ஓகே டாடா சாரங்க. சில நேரம் எனக்கு என்னோட பேரே மறந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மறக்கிறதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயமா இல்லை. ஸோ மறக்கிறது நல்லது தான். நிறையா கசப்பான மொமெண்ட் எல்லாம் மறந்தால் நல்லா தானே குறைவு. ஸோ மறதி ஒரு வியாதி கிடையாது, அது ஒரு வரம். ஸோ அந்த வரத்தை வந்துட்டு வரமாக நினச்சிட்டு சரி ஓகே வளர்றேன். டாடா பை பாய். நான் வியூஸ் ஆனாங்க.